வெல்கம் டு ப்ரூஃப் மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு பேஸ் 2ல் நியூ அலாட்மெண்ட்டும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு செகண்ட் ரவுண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அப்போது நமக்கு இன்றைக்கி மார்னிங்குள்ளே எல்லாருமே எதிர்பார்த்தது நியூவாக அலாட்மெண்ட் வந்து இன்றைக்கி மார்னிங் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சரியா, இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறது ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமில் பேஸ் 2ஓட சீட் அலாட்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு, என்னென்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு டே 1 பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்பர்சன் மோடில் நேரடியாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு இந்த லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கான்னு பார்த்துங்க. பேஸ் 1 கவுன்சிலிங் பேஸ் 1 அட்டன் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் எடுக்காமல் வெயிட் பண்ணுற எல்லா கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போது இந்த ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டேட்டு எந்த டைமுக்கு வரணும் நேரடியாக அங்கே சிவிக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். கவுன்சிலிங் டேட்டு பாருங்கள் 2/8/2025. சரிங்களா, 31 சொல்லியிருந்தாங்க. ஆனால் 31 கிடையாது. சரிங்களா, ஆஸ் பர் டென்டேட்டிவ் ஷெடியூலில் சொல்லியிருந்தபடி கிடையாது. 2ஆம் தேதி தான் நமக்கு கவுன்சிலிங் இன்பர்சன் மோடில். சரியா, ஸோ இன்றைக்கி அலாட்மெண்ட் எடுத்த எல்லாருக்கும் இன்பர்சன் மோடில் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு தான் நேரடியாக வரணும். சரியா, நிறைய கட் ஆஃப் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்புறம் 2ஆம் தேதி 11 மணிக்கு ஒரு பேட்ச் சொல்லியிருக்கிறாங்க. அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் 2 மணிக்கு ஒரு பேட்ச் இருக்கும். சரிங்களா, ஒரே நாளில் முடிக்கிறாங்க பாருங்கள். 2ஆம் தேதியோடு முடிக்கிறாங்க. ஒரே நாளில் 11 மணி பேட்சோடு முடிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிசிஎம்முக்கு 130 வரைக்கும் சீட்டு வந்து கிடச்சிருக்கு. பிசிஎம்முக்கு 130 வரைக்கும் சீட்டு வந்து கிடச்சிருக்கு. பிசிக்கு 160 வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. சரிங்களா, பிசியை பொறுத்த வரைக்கும் 160 வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு கட் ஆஃப் மார்க்கு. சரிங்களா, அடுத்து எஸ்சிஏக்கு 162 வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா, தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, இந்த பிடிஎஃப் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. எங்கே அப்படின்னா டிஎன்ஏயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 164.5 தான் லீஸ்ட் கட் ஆஃபாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 164 அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ இதில் 1 சேஞ்ச் வரும். ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கோங்க. சரியா, பிசிஎம்முக்கு தான் நல்லா குறைஞ்சிருக்கு. 130 வரைக்கும் பிசிஎம்முக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ செகண்ட் பேஸ் ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் பேஸ் சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. இதோடு சேர்த்து ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. யார் யாரெல்லாம் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வெயிட் பண்ணீங்களோ நீங்கள் உங்களுக்கான டேஷ்போர்டில் போய் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உங்களோட டேஷ்போர்டில் போய் பாருங்கள். உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கான அலாட்மெண்ட்டு செகண்ட் பேஸ் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வரைக்கும் சீட்டு கிடைக்காமல் இருக்கிறவங்க இதில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த வெப்சைட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு சீட்டு வந்து அலாட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.